நந்தி பகவான் இடதுபுறமாக திரும்பி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிருக்கீங்களா? ஸ்ரீ வள்ளி தேவியானவங்க வலப்பக்கமாக தன்னுடைய கழுத்தை திருப்பி வைத்திருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிருக்கீங்களா? சிவபெருமானுடைய வாகனம் தானே நந்தி பகவான். அதில் ஸ்ரீ பார்வதி தேவியும் அமர்ந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிருக்கீங்களா? இப்படி பல சிறப்புகள் கொண்ட கோவில் எல்லாமே ஒரே கோவில் தாங்க. ஸ்ரீ ஆதீஸ்வரர் கோவிலுங்க. அம்பாள் இங்கே பெரிய நாயகியாக அருளாட்சி செய்து கொண்டிருக்காங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கலந்தை அப்படிங்கிற ஊர் பேர். எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 65 கிலோமீட்டருங்க, பொள்ளாச்சியிலேருந்து 25 கிலோமீட்டருங்க, காட்டம்பட்டியிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெரிய கலந்தை அப்படிங்கிற ஊரில் தான் இங்கே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறாருங்க, கோலோச்சி கொண்டிருக்கிறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தினந்தோறும் படிக்காசு புலவர் அப்படிங்கிறவர் ஓடி வருவார். தினந்தோறும் சிவபெருமானை பற்றி பாடல்களை பாடுவார். உடனே ஒரு தங்க காசு இறைவன் தருவார். அதை வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுவார். அப்படி ஒரு நாள் அவர் பாடி கண்ணை மூடி பாடி கண்ணை திறந்து பார்த்தபோது சிவபெருமானையும் அம்பாளையும் காணும். உடனே நந்தி தேவரை பார்த்து இவர் கேட்குறார், எங்கே சுவாமி எங்கே போனார் அப்படின்னு கேட்குறார். நந்தி பகவான் அமைதியாக தன்னுடைய கழுத்தை அப்படி இடப்புறமாக திருப்பி பார்க்குறார். அங்கே தான் சிவனும் பார்வதியும் மறைஞ்சிருக்காங்க. இதை தெரிந்து கொண்டு படிக்காசு புலவர் மீண்டும் சிவபெருமானையும் அம்பாளையும் நினைத்து பாடுகிறார். உடனே சிவபெருமானுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. தலை இருக்கும்போது வாழையாக ஆடுது அப்படின்னு நினச்சார். இருந்தாலும் நந்தி பகவான், உங்களுடைய பக்தர் ஒருவர் சிரமப்படலாமா, அதுக்கு தாங்க நான் அது மாதிரி காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமானும் சரி பரவாயில்லன்னு விட்டுடுறார். ஆனால் அங்கே பார்வதி தேவி திருமணம் முடிந்து சேர்றாங்க. அப்போ ஒரு சாதாரண பக்தனுக்காக நம்ம புருஷனையே காட்டி கொடுத்தவரில் இந்த நந்தி பகவான், இவரை சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கணும் அப்படின்னு ஸ்ரீ பார்வதி தேவி நினைக்கிறாங்க. அதனால் தன்னுடைய கணவரை காட்டி கொடுத்த நந்தி மீது நாம் உட்கார்ந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நந்தி பகவான் மேலே பார்வதி தேவி அமர்ந்து காட்சி கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய, அதை நந்தி பகவானுக்கு சொல்லணுமா, அவருக்கு ஒரே சந்தோஷம். 2 பேரையும் சேர்ந்து சுமக்கிறதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் துர்வாச முனிவர் யாகம் செய்து பிறந்த அம்பாள். அதனால் அந்த அம்பாளை வளர்த்து சிவபெருமானுக்கு கன்னிகாதானம் செய்து ஸ்ரீ அம்பாளுக்கு இங்கே தேவியை பிரதிஷ்டையும் செய்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வள்ளி தேவி தன்னுடைய கழுத்தை வலப்புறமாக சாய்த்தபடி இங்கே இருக்காங்க. சிவனுடைய கருவறைக்கு கீழே ஒரு சுனை, அதாவது தண்ணீர் சுனை ஒன்று இருக்குது. அது பல பெரியவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதே மாதிரி அம்பாள் சன்னதியில் ஒரு வெள்ளை கயிறு கொடுக்குறாங்க. அதை நம்ம கட்டிண்டோம்னாலே நோய்கள் எதுவும் வராது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை முழுமையாக பின்பற்றுறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஏதாவது வேண்டிக்கிட்டு நிறைவேறும்போது அம்பாளுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணுறாங்க. அம்பாளுக்கு மஞ்சள் கயிறு கட்டி செவ்வரளி பூ சாத்துறாங்க. அது மூலமாக திருமணத்தடை உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க. இன்றைக்கு சோமவார பிரதோஷம், ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷம். இன்றைய தினத்திலே நந்தி பகவானை நினச்சி வழிபடுறது நல்லதுங்க. ஏன்னா இன்றைய தினம் நந்தி பெருமான் ரொம்ப ரொம்ப விசேஷ அருள் கொடுக்கக்கூடியவர். ஏன்னா நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நடனமாடக்கூடிய திருநாள் இன்றைய நாளுங்கிறதுனால நந்தி பகவானை வணங்குறது நல்லது. இந்த திருக்கோவிலுக்கு போனால் நந்தி பகவானே நமக்காக பரிந்துரை செய்கிறார் சிவபெருமானிடத்திலே. அதுதான் அந்த விசேஷம். அதனால் ஏதாவது ஒரு பிரதோஷத்து அன்னைக்கு, அதாவது பெரிய கலந்தை அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதீஸ்வரரையும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மையும் சென்று தரிசனம் செய்யுங்கள். அனைத்து நன்மைகளையும் பெறுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவார பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினம் நந்தியம்பெருமானின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.